கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சிகளும் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கா. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் நாண இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நம்முடைய நாட்களை குறித்து ஒரு அறிவு நமக்கு வேண்டுமானால் வசனம் சொல்கிறது, நாங்கள் நாண இருதயம் உள்ளவர்களாகும்படி. நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவ நாணம் நமக்கு இருந்தால் தான் நம்முடைய நாட்களை குறித்து நமக்கு கணக்கு போட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே கணக்கு போட மாட்டாங்க. கணக்கு தெரிஞ்சால் தான் கணக்கு பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு கால்குலேட்டரை வச்சு கவுண்ட் பண்ணுறாங்க, ஃபோனை வச்சு இது பண்ணுறான்னு சொன்னால் எல்லா அதை குறித்து அனுபவம் வேணும், அறிவு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்கள் நாண இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். நம்முடைய நாள் எவ்வளோ நாள்னு நமக்கு சொல்ல முடியாது. இந்த பூமியில் கர்த்தர் நம்ம எவ்வளோ நாள் வைத்திருப்பார், அல்லது நம்ம எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருப்போம், என்ன செய்வோம், அதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு காரியம், மறைவான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் வேதம் இப்படி சொல்லுகிறது. யோபு புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான். பூவை போல பூத்து அது இல்லாமல் போகிறது. நிழல் கொஞ்ச நேரம் இருக்கும். நாம் நடந்து போகிற நிழல் கூட பார்த்திங்கன்னா நம்ம கூடவே வரும், ஆனால் சில நேரத்தில் அது மறைந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே யோபு புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நாட்கள், நம்முடைய ஆயுசு நாட்களில், நம்முடைய வருஷத்தில் எவ்வளோ நாட்கள் இந்த பூமியில் இருப்போம் என்று சொல்லி கர்த்தர் குறித்திருக்கிறாராம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய மாதத்திற்கான தொகை, நாட்களுடைய தொகை, வருஷத்தினுடைய தொகை எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிற ஒரு காலம் வரைக்கும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ கர்த்தருக்கு அதை செய்ய நாம் முயற்சி பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நாட்கள் நாம் வீணாய் கழிப்போமானால், அதை குறித்து பின்னாடி காலத்தில் வருந்துவோமானால், கவலைப்படுவோமானால் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. நம்முடைய ஆயுஷ் நாட்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. நமக்கு எந்த காரியம் நடந்தாலும் அது கர்த்தரிடத்திலேருந்து வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் நாட்களை குறித்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, மேன்மையாக பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களை குறித்து மேன்மையாக பேசவும் பெருமையாக பேசவும் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உதவி செய்வாரானால், கர்த்தர் அனுகிரகம் வருவானால், கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும் போது தான் இந்த பூமியில் நாம் நினைக்கிற காரியம் நம்மால் செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால் நாட்களை குறித்து மேன்மை பாராட்டுவதை குறித்து காட்டிலும் கர்த்தரை குறித்து, அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து, அவர் நமக்கு கொடுக்குற நன்மைகளை குறித்து, அவர் நமக்கு செய்கிற உதவி ஒத்தாசைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவார்கள், தங்களுக்கு உள்ளவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் நாளைக்கு இந்த ஊருக்கு போவோம், இங்கே போய் பிரயாணம் இது செய்வோம், அதை செய்வோம், அப்படியெல்லாம் நம்ம சொல்லி அநேக நேரங்களில் நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, யாக்கோபு புஸ்தகத்தில், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் அடுத்த நாள் பிறப்பதை நீங்கள் அறிய மாட்டீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருந்தால் இந்த நாளில் இந்த காரியத்தை நாம் செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு சொல்கிறத நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவர் சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நாட்கள், நம்முடைய காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. இதை அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு வேணும். நாம் இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு ஆண்டவர் வச்சுருப்பார், இல்லை இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆண்டவர் வச்சுருந்தார், ஆண்டவர் இத்தனை வருஷம் நம்ம வைத்திருந்த காலத்தில் நம்ம கர்த்தருக்கென்று எந்த காரியங்களை செய்தோம், கணக்கு போட வேண்டும். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கணும்னு சொல்கிறார். நாணம் உள்ள இருதயம் நமக்கு வேண்டும்.
உங்களுக்கு நாணமுள்ள இருதயம், நமக்கு நாணமுள்ள இருதயம் இருந்தால் மாத்திரமே நம்முடைய ஆயுசு நாட்களை குறித்து நமக்கு தெளிவு உண்டா. கணக்கு நம்ம பார்ப்போம். நம்ம கர்த்தர் இத்தனை வருஷம் வைத்திருக்கிறார், நம்ம இந்த வருஷ காலத்தில் வருஷ நாட்களில் நம்ம கர்த்தருக்குன்னு என்ன செய்யுதுன்னு சொல்லி ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த 4 குஷ்டரோகிகள் அந்த ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அங்கே அவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தான். எல்லோரும் ஓடி போனாங்க. இவங்க போய் அந்த கூடாரத்துக்குள்ளே போகும்போது அங்கே நிறைய பொருட்கள்லாம் இருந்தது. அதை அவர்கள் பார்த்தார்கள். ஒருவேளை சாப்பிட்ருப்பார்கள், ஏன்னா அவர்களும் பசியாக தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியம், பொழுது விடிய மட்டும் நாம் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும். இது இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட, நம்முடைய நாட்களில் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. நல்லா நடக்க முடிஞ்ச நாட்களில், பேச முடிஞ்ச நாட்களில், ஜெபம் பண்ண முடிஞ்ச நாட்களில், ஊழியம் செய்ய முடிஞ்ச நாட்களில் ஊழியம் செய்யுங்க, பேசுங்க, ஆண்டவருக்கு செய்யுங்க. இந்த நாட்கள் குறைந்து போகும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன் ஒரு காலத்தில், ஒரு காலகட்டத்தில் வயதாகும்போது அது குன்றி போகும். ஆனால் அந்த பலன் குன்றி போகும்போது நாம் நினச்சா கூட நாம் நினைக்கிற காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பலத்துக்கு தக்கதாக, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அறிவுக்கு தக்கதாக, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற தாளந்துக்கு தக்கதாக, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறதான பொருளாதாரத்துக்கு தக்கதாக நாட்களை எண்ணும் அறிவு, நாம் கர்த்தருக்கு என்ன செய்துன்ற அறிவை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்லுகிறார், போதித்தருளும் நாண இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த காலத்தை குறித்து அருமை நமக்கு தெரியும். பழைய பாட்டு ஒன்று இருக்குது, காலத்தின் அருமையை உணர்ந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தை அருமையை உணர்ந்து வாழனா பின்னாடி என்ன வேண்டும்? கண்ணீர் விட வேண்டியதாக இருக்கும். இந்த கண்ணீர் விடுறதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. நம்முடைய நாட்களை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோம், நம்முடைய பொருட்களை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோம், நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோம். ஆனால் நம்முடைய நாள் என்றைக்கு முடியும்னு சொல்லி நமக்கு தெரியாது. யாக்கோபு சொன்னது போல், கர்த்தரை சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் இதை செய்வோம்னு சொல்லுங்கள். அநேக ஆவிக்குரிய போதகர்கள், விசுவாசிகள் கூட நாளைக்கு இதை செய்யலாம் அதை செய்யலான்னுவாங்களே தவிர கர்த்தருக்கு சித்தமானால் என்ற வார்த்தை அவங்களுக்கு வராது. எந்த ஒரு தேவனுடைய மனுஷனுக்குள்ள வாயிலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதை செய்வேன்னு சொல்லுகிறாரோ அவர் தான் ஒரு ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்த ஒரு மனுஷனாய் காணப்பட முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நாட்களை எண்ணுங்கள். 60 வயசு ஆயிருக்குன்னா அந்த 60 வயசில் எத்தனை வருஷத்தில் கர்த்தருக்குன்னு என்ன செய்தீங்க, அது எண்ணுகிற அறிவு நமக்கு வேண்டும். இல்லைன்னா புரோஜனம் இல்லாமல் போயிடும். நாட்கள் புரோஜனம் இல்லாமல் போயிடும், நம்ம கொடுத்த காரியங்கள் புரோஜனம் இல்லாமல் போயிடும். நம்முடைய ஆயுசு நாளில் நம்ம வீணாக கழித்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஆகவே நீங்கள் கர்த்தருக்குன்னு ஏதாவது செய்ய முடியுமா, நான் கர்த்தருக்குன்னு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமானா இனி இருக்கிற காலத்தில், இனி ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற நாட்களில் கர்த்தருக்குன்னு பயன்படுவோம், கர்த்தருக்கென்று புரோஜனப்படுகிற ஒரு கருவியாக நம்ம மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், கர்த்தர் நம்ம நிச்சயமாக அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம நினைக்கிறதை காட்டிலும், நாம் எதிர்பார்க்குறதை காட்டிலும், நம்ம விரும்புகிற காரியத்தை காட்டிலும் கர்த்தர் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமானால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 90ஆம் சங்கீதத்தில், நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். அதுக்கு நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு வேண்டுமானால் நம்முடைய இருதயம் நாண இருதயம் உள்ளதாக மாறணும். இந்த சங்கீதம் மோசேயினுடைய சங்கீதம் என்று சொல்லி அந்த மேலே போடப்பட்டிருக்கும். இந்த 90ஆம் சங்கீதம் போடப்பட்டிருப்போம். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். இந்த 90ஆம் சங்கீதம் மோசேயினுடைய ஜெபம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில், நாங்கள் நாண இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். இந்த நாட்களை எண்ண அறிவை கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு போதிப்பாரானால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னாலும் அது கீழ்ப்படியவே மாட்டாங்க. எந்த காரியத்துக்கு, எந்த வசனத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. விசுவாசிகளும் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் ஊழியக்காரர்களும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் கீழ்ப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்களே தவிர அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சால் தான் மற்ற ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாட்களை வீணாய் கழிக்காதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை அறிந்தாயானால் நலமாக இருக்கும், அப்போதான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்குதுன்னு சொன்னார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் கொடுத்த நாட்களை
என்னும் அறிவை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். உங்களுடைய நாள் எவ்வளோ நாள் இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. இது வரைக்கும் உங்களை வைத்து 60 வயசு வரைக்கும் வைத்திருந்தாரா? இதில் எத்தனை வருஷம் ஆண்டவருக்காக பிரயோஜனமான கருவியாக பயன்பட்டீங்க? எத்தனை வருஷம் ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க? இந்த கணக்கை நம்ம போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கணக்கு நம்ம போடுகிற அறிவு வேண்டுமானால் நமக்கு நாண இருதயம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாண இருதயம் இருந்தால் மாத்திரமே இந்த நாட்களை என்ன அறிவை கர்த்தர் நமக்கு போதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய நாட்களில் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சமான காலம். ஒரு நாளைக்கு இப்போ 24 மணி நேரம் இருக்குது. பகலில் நல்ல வெளிச்சம் கிடைக்குது. ஆண்டவர் பகலில் சூரியனை வைத்திருக்கிறார். இரவில் பாருங்கள், இரவில் இருட்டாகிடுது. எந்த காரியம் நீங்கள் செய்ய வேண்டுமானால் வெளிச்சத்தில் செய்ய முடியும், இருட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அன்பான நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து ஆவிக்குரிய காரியத்தில் வெளிச்சத்துக்கான காரியத்தை, சத்தியத்துக்கான காரியத்தை, ஆண்டவருக்கான காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே, நாங்கள் நாண இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல, ஜெபிக்கிறது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட நாண இருதயத்தை, ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை எண்ணுகிற நாண இருதயத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும். அருமையான நிறுவனர் ஆசீர்வதியும். அவருக்கு நல்ல சுகம் நல்ல தாரும். ஆண்டவரே, பணிபுரிதான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.